நீங்க சொன்னது போலவே மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் வருகை தரதை நம்ம பார்க்கின்றோம். திரு ஜான் பாண்டியன் அதிமுக அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். உங்களோட சந்திப்பில் திரு பாரிவேந்தரும் சொன்னார், நாங்கள் எல்லாருமே அதிமுக தலைமை அலுவலகத்தில் தாங்க தொகுதி உடன்படிக்கையை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த அடிப்படையில் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் கூட வரதை பார்க்கின்றோம். நீங்கள் குறிப்பாக தெளிவாக அழகாக சொன்னீங்க, சென்னையில் தான் நிறைய கண்டென்ஷியஸ் தொகுதிகள் இருக்குது. பாஜகவும் அதிமுகவும் விரும்பக்கூடிய, ரெண்டு பேருமே பரஸ்பரம் விரும்பக்கூடிய தொகுதிகள் இருக்குது. அதில் தியாகராயனூர் உள்ளிட்ட தொகுதிகள்லாம் வந்து அதிமுக மாவட்ட செயலாளர்கள் போட்டியிடக்கூடிய, வழக்கமாக போட்டியிடக்கூடிய தொகுதிகள். ஸோ அதை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குவதில் சிக்கல் இருக்குது அப்படின்னு ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்தானா 2021 பாஜக எத்தனை தொகுதிகளை போட்டியிட்டது? இந்த முறை 30 தொகுதிகள் இல்லையா? கடந்த முறை எவ்வளவு? ஸோ அந்த டிஃபரன்ஸையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். கடந்த முறை பார்த்தோம் என்றால் பாஜக தரப்புல 20 தொகுதியில போட்டிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில இந்த முறை பார்த்தோம் என்றால் 29 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக தரப்புல பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தொகுதிகள் பட்டியல் என்பது பாஜக எதை மையப்படுத்தி தயார் செஞ்சிருந்தாங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் வெவ்வேறு களத்துல எதிர் திசையில போட்டிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில கூட்டணியாக இல்லாத பட்சத்துல 80க்கும் மேற்பட்ட தொகுதிகள், அதாவது பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதி வாரியா 80க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாஜக 2ஆம் இடத்தை பெற்றிருந்தாங்க. கணிசமான வாக்கு வங்கி உருவானது, வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் ஒரு 50 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை வழங்கியிருக்கிறாங்க. அதுல 30 தொகுதிகளை கேட்டு தொடர்ச்சியா கேட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல 29 தொகுதிகள் வரைக்கும் பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்ய அதிக வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுகிறது. ஆயிரம்விளக்கு, வேளச்சேரி, மயிலாப்பூர், தியாகராய நகர், திருத்தணி, காஞ்சிபுரம், ஆவடி, தளி, ஆலங்குளம், தென்காசி, சிங்காநல்லூர், குன்னூர், வால்பாறை, அந்தியூர், தாராபுரம், திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, உதகமண்டலம், மதுரை தெற்கு, அரவக்குறிச்சி, திருவண்ணாமலை, பழனி, நாகர்கோவில், விளவங்கோடு, காரைக்குடி, மொடக்குறிச்சி, வேலூர் என 30 தொகுதிகள் பாஜகவுடைய அந்த பட்டியல்ல இருக்குது. அதுல சில தொகுதிகள் மாற்றம் செய்யப்பட இருக்கின்றன. மாற்றம் செய்யப்படக்கூடிய பட்சத்துல இன்றே கூட தொகுதிகள் பட்டியலும் வெளியாகுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. அது தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாம் தற்போது வெளிப்படையாகவே தற்போது நடைபெற்று வருகிறது. இது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை. இதன் பிறகாக ஒரு முடிவு எட்டப்பட்டே தீர வேண்டும். காரணம் என்னன்னா, 30ஆம் தேதி முதல் வேட்பாளர் அடுத்த கட்டமாக தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. வேட்புமனு தாக்கல் துவங்க இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவேதான் அனைத்து கட்சிகளுமே அழைத்து பேசி தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திலேயே தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய டிடிவி தினகரன் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக சொல்லியிருந்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் பாஜகவே உள்ஒதுக்கீடாக இடங்களை ஒதுக்கீடு செய்யும் என்றெல்லாம் தகவல்கள் இருந்தது. ஆனால் இன்று காலை அந்த நிலைமையும் மாறியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி தினகரனும் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வருகை தர வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அப்படி அவரும் இங்கே அதிமுக அலுவலகத்திற்கு வரக்கூடிய பட்சத்துல 8 ஆண்டுகளுக்கு பிறகாக கூட்டணி என்ற அடிப்படையில அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு டிடிவி தினகரன் இங்கே வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது இந்த தேர்தல் களத்துல மேலும் ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கிறது. இவை தவிர்த்து ஐஜேகே, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட சிறிய கட்சிகள் அனைத்தையுமே தாமரை சின்னத்துல போட்டியிட வைத்து தமிழகத்துல கூடுதல் தொகுதிகளில் தாமரை களமிறங்குவதாக கொண்டு வர வேண்டும் என்பது பாஜகவுடைய திட்டமாக இருந்தது. ஏற்கனவே கோட் பண்ணணும்னா ஒரு 40 தொகுதி வரைக்கும் தாமரையை களமிறக்கிறதுக்கு பாஜக திட்டமிடுதா? பாஜக வேட்பாளர்கள் ஒரு 30 தொகுதி, இப்போ ஐஜேகே, பாரிவேந்தர் இவங்கெல்லாம் வந்து கடந்த தேர்தல்களில் பாஜகவோடு பயணித்தவர்கள். ஸோ அவங்கெல்லாம் வந்து இது என்டிஏ காம்பனன்ஸா முன்னாடி இருந்தவங்கெல்லாம் வந்து தாமரை சின்னத்தில் களமிறக்க திட்டமா? ஆமாம், பாஜகவுடைய திட்டம் இதுவாகத்தான் இருக்கிறது. என்னன்னா 40 தொகுதிகள் தாமரை சின்னத்துல போட்டி, இதுதான் அவர்களுடைய இலக்காக இருந்து வருகிறது. அந்த இலக்கு நிறைவேறுமா என்பது இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் 170 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட வேண்டும் என்பது அதிமுகவுடைய இலக்காக இருந்து வருகிறது. ஆனால் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை, பாஜகவுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டிய ஒரு சூழல் உள்ளிட்ட காரணங்களால அதிமுக தரப்புல குறைந்தது 165
தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. ஒருவேளை சிறிய கட்சிகள் அனைத்தையுமே வந்து கலந்து பேசி இரட்டலை சின்னத்துல போட்டியிடக்கூடிய பட்சத்துல வெற்றி வாய்ப்பு மேலும் பிரகாசமாக இருக்கும் என்பதால அந்த கட்சிகள் அனைத்தையுமே எந்த ஃபார்முலாவில எவால்வ் பண்றாங்க? பாஜக வந்து இப்போ போன எலெக்ஷன்ல 2024ல அதிமுக தனி அணியாகவும் பாஜக தனி அணியாக இருந்தபோது அவங்க ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த கூட்டணியில இருக்கிற காம்பனன்ஸ் எல்லாம் தாமரை சின்னமா, அது என்ன ஃபார்முலால பாஜக கேட்கறாங்க? பாஜக கேட்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 அணிகளாக இந்த கூட்டணிகள் என்பது பிளவுபட்டு இருந்தது. ஐஜேகே அதே போல் புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தாமரை அதாவது பாஜகவோடு இணைந்து போட்டிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில இந்த கட்சிகள் அனைத்திற்குமே வந்து பாஜகவே தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து கொள்ளும், அவர்கள் அனைவரையுமே வந்து தாமரை சின்னத்துல போட்டியிட வைக்க வேண்டும் என்பதுல முனைப்பு காட்டியிருக்கிறாங்க. அதே சமயம் மற்ற பிற கட்சிகள், சிறிய கட்சிகள் அனைத்தையுமே வந்து ஒற்றை இலக்கத்துல தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது. அந்த கட்சிகள் அனைத்தையுமே வந்து பார்த்தோம் என்றால் பெருந்தலைவர் மக்கள் கட்சி, அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற பிற கட்சிகளை அதிமுக சின்னத்துல இரட்டை சின்னத்துல போட்டியிட வைக்க வேண்டும் என்பது அதிமுகவுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த மட்டும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகள்ல போட்டிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு இந்த முறை 4 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் தனிச்சின்னத்துல இந்த முறை போட்டியிட வேண்டும் என்பதுல உறுதியா இருக்கிறாங்க. எனவே அதெல்லாம் பேசப்பட்டு ஒரு உடன்பாடு எட்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா சிறிய கட்சிகளை தனிச்சின்னத்துல போட்டியிட வைப்பதன் மூலமாக வெற்றி வாய்ப்பு எவ்வாறாக இருக்கும், எனவே கூட்டணி கட்சியுடைய பலத்தை பொறுத்து பெரிய கட்சியினுடைய சிம்பல் நிற்கும் பட்சத்துல வெற்றி வாய்ப்பு எப்படியாக இருக்கும் என்பதெல்லாம் கூட்டணியில தொடர்ந்து பேசி ஒரு முடிவு எட்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2 கட்சிகளுமே பல்வேறு விஷயங்களை மையப்படுத்தி தான் நகர்கின்றன. அதிமுகவை பொறுத்த மட்டில் 170+, அதே போல் பிஜேபியை பொறுத்த மட்டில் 40+ என்ற அடிப்படையில நகர்கிறது. என்னன்னா அவங்களோட சிம்பிள்ஸ்ல சிறிய கட்சிகளை போட்டியிட வைத்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுல தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இது தொடர்பான பேச்சுவார்த்தை இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாகத்தான் எந்த வகையான உடன்பாடு எட்டப்படுகிறது என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.